கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசியை பற்றி. கடகராசிக்காரங்களுக்கு அன்பு கை கொடுத்த கையே காயப்படுத்தும் பொழுது கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய பலவீனமும் ஒரே விஷயந்தான். அது என்ன அப்படின்னா அன்பு. நீங்கள் அன்பு கொடுத்தா கணக்கே இல்லாமல் கொடுப்பீங்க. யாருக்கு என்ன வேணுனாலுமே முதல்ல நினச்சி ஓடி போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு உங்கள் தேவையை பின்னால் தள்ளிடுறீங்க. ஆனால் இப்போ அந்த அன்பே உங்களுக்கு பாரமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவு. நீங்கள் கொடுத்த அன்பை பழகிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்கள் மேலே அதிகாரமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. அன்பு இருந்த இடத்துல இப்போது பயமும் இருக்குது. பேசுனா காயம், பேசலைன்னா குற்ற உணர்வு. கடக ராசிக்காரங்க பொதுவாக மனசு ரொம்பவே மென்மையானவங்களாக இருப்பாங்க. வெளியில் கஷ்டம் காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்குவாங்க. அதனால தான் உங்கள் கண்ணீரை கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவ அப்படின்னு சொல்லி நினச்சி உங்கள் மேலே இன்னும் சுமையை ஏற்றுக்குவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு சனி பார்வையும் சந்திரனோட அழுத்தமும் இருக்குது. இதனால் நெருக்கமான உறவுகள் மன உளைச்சல் அதிகமாகவே வரும். குறிப்பாக குடும்ப உறவு, கணவன் மனைவி, இரத்த சம்பந்தமான வெளியில் இருக்கிற பகை கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற மௌனமே உங்களை அதிகமாக காயப்படுத்திட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு நிலை இருக்குது. எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆனால் உங்கள் மேலே யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல. நீங்கள் உடைச்சாலும் சரியாகிடும்னு சொல்லி நினச்சி விட்டுடுறாங்க. இதுதான் கடக ராசிக்காரங்க மனசை சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கிற விஷயமா இருக்கும். கடக ராசிக்காரங்க ஒருத்தரையாவது மனசுக்குள்ளே விட்டுட்டா அவருக்காக தங்களையே இழக்க தயங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம்தான் உங்களுக்கு ரொம்பவே சோதனையாக மாறுது. உங்கள் எல்லையை நீங்கள் வரையலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் தான் தியாகம் பண்ண வேண்டிய நிலையும் வரும். இப்போது ஒரு உண்மை என்ன அப்படின்னா மெதுவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லா அன்புமே பாதுகாப்பு கொடுக்காது, சில அன்புகள் நம்மளை சிறை வைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடகராசி வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப வலிக்குது. நீங்கள் அன்போடு செய்கிற விஷயங்களை சிலர் உன்னோட கடமை அப்படின்னு எடுத்துக்கிறது. ஆரம்பத்தில் அது பெருமையாக இருக்கும். நான் இல்லாமல் இவங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைப்பு வரும். ஆனால் காலம் போக போக அதே விஷயம் உங்களுக்கு ஒரு சிறையாக மாறிடும். நீங்கள் ஓயாமல் செய்கிறீங்க. வீட்டுக்குள்ளே வேலை, மனசுக்கு மனசு சம்மந்தமான ஆதரவு, குடும்பத்தோட பொறுப்பு எல்லாமே உங்கள் மேலே. ஆனால் உங்களுடைய களைப்பை யாருமே கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் சோர்ந்தீங்க அப்படின்னா நீ எப்போதுமே இதெல்லாம் பார்த்துக்குவியேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் கடகராசிக்காரங்க மனசை நசுக்கிற விஷயமா இருக்குது. இப்போது கடகராசிக்கு சனி சந்திரன் மேலே ஒரு மோதல் இருக்குது. இதனால தான் உணர்ச்சிகள் அதிகமாக வெளிப்படுது. நீங்கள் சின்ன விஷயத்துக்கே மனசு ரொம்ப கனமாக ஆயிடுது. பழைய நினைவுகள், பழைய வார்த்தைகள், பழைய காயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் நான் இவ்வளவு பொறுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவில் சில நேரம் உங்கள் அன்பை உங்களுக்கே எதிரியாக மாற்றும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குற்ற உணர்வு ஏற்றுக்குவாங்க. நம்ம விட்டுட்டு உனக்கு எப்படி போக மனசு வருதுன்னு கேட்பாங்க. இது அன்பு கிடையாது, இது ஒரு பயம்தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்காரங்க இந்த இடத்துல ரொம்பவே குழம்புவாங்க. ஒரு பக்கம் மனசு சொல்கிறது எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு, இன்னொரு பக்கம் உறவு சொல்கிறது இது உன்னோட கடமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டுக்கும் உள்ள சிக்கி நீங்கள் உங்களை நீங்களே மறக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போது உங்களுடைய உடம்பு கூட உங்கள் மனசோட சண்டை போட ஆரம்பிக்குது. மார்பு கனத்துணர்வு, வயிறு சிக்கல், தூக்கம் வராமல் இரவு முழுக்க யோசனை, இது எல்லாமே உங்கள் உணர்ச்சிகளை வெளியே வர வழி தேடுறதோட அறிகுறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். கடக ராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உறவு காப்பாத்துறதுக்காக உன்னோட வாழ்க்கையை முழுசாக தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சுமக்கிறது அன்பு கிடையாது. உங்களுடைய மனசு மெதுவாக ஒரு முடிவுக்கு வரணும். எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. சிலரை ஏமாற்றாமல் இருக்க நீங்கள் உங்களவே ஏமாற்றிக்க கூடாது. இந்த உண்மையோட வழியோடு தான் வரும். ஆனால் அதுதான் உங்களுடைய விடுதலைக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும். இப்போது ஒருத்தவங்க உங்ககிட்ட அன்பை காட்டி காட்டி உங்களை ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. நீங்கள் அவங்ககிட்ட உண்மையான அன்பை காட்டுறீங்க, ஆனால் அவங்க உங்ககிட்ட உண்மையான அன்பை காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. காயம் பட்டாலும் காட்ட மாட்டாங்க, கோபம் வந்தாலும் அடக்கிக்குவாங்க.
சண்டை வேண்டாம், உறவு கெடக்கூடாதுன்னு நினச்சி எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் மனசு கிடக்கல எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்குது. நீங்கள் அடக்கி வச்ச ஒவ்வொரு வார்த்தையுமே சொல்ல முடியாமல் விட்டுட்டா ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு நாள் சேர்ந்து வெடிக்கும். அந்த வெடிப்பு சத்தமாக இருக்காது, கண்ணீராக இருக்கும், மௌனமாக இருக்கும், அல்லது திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போகணும்னு தோணும். இதுதான் கடக ராசிக்காரங்களுடைய உச்சகட்ட மன அழுத்தமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடக ராசிக்கு ராகுவோட தாக்கம் கூட சேர்றது. ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா பயத்தை பெருசாக காட்டுவார். நீ இல்லாமல் இவங்க சீர்குலைஞ்சிடுவாங்க, நீ தள்ளுனா உறவு உடைஞ்சிடும்னு மனசுக்குள்ளே பயம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பயத்தினால தான் நீங்கள் இன்னும் அதிகமாக தாங்கிட்டு இருப்பீங்க. இப்போது காதல் உறவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் முழுசாக அன்பு கொடுத்துருப்பீங்க, ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய நபர் உங்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம உங்களுடைய அமைதியை சாதாரணமாக ஏற்றுக்குவாங்க. நீ பேசுனா நீ எப்போதுமே உணர்ச்சி வேசப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் மனசை இன்னுமே ரொம்பவே அடக்கமும் வைக்குது. இப்போது திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட இதே நிலை தான். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவீங்க, ஆனால் உங்கள் தேவைகளை பேசப்பட மாட்டாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு மட்டும் சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களோட பொறுப்பாக மாறிடும். இது நீண்ட நாளாக நடந்தால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வு நிரந்தரமாகவே குடியேறும். இப்போது இந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இல்லாமல் இருந்தால் கூட உலகம் ஓடி தான் போகுது. நீங்கள் நினச்ச அளவுக்கு யாருமே சிதறி போகலை. இந்த உண்மை கசப்பாக இருந்தாலுமே உங்கள் பயத்தை மெதுவாக கரைச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மனசு இப்போது 2 பக்கமாக இழுக்கப்படுது. ஒரு பக்கம் பழைய அன்பு, பழைய பொறுப்பு, இன்னொரு பக்கம் எனக்கும் சுவாசிக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிற உள்ளுணர்வு. இந்த இடத்துல தான் கடக ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவே திரும்பும். நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அமையும். இப்போது ஒரு உண்மை தெளிவாக நிற்கும். அன்பு அப்படிங்கிற பெயரில் உங்களை உடைக்கிற எதுவுமே இனி உங்கள் வாழ்க்கையில் நிலைக்காது. இந்த முடிவு உங்களுக்கு பயமாக தோணலாம், ஆனால் இது உங்களுடைய குணமடைய வைக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்துக்கிட்டே இருக்கும். கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாகம்தான் ரொம்பவே முக்கியமான திருப்பமாக இருக்க போகுது. இப்போது நீங்கள் இத்தனை நாளாக தாங்கிக்கிட்டு வந்த வழி இப்போது ஒரு கேள்வியாக மாறிடும். நான் இப்படி தான் முழு வாழ்க்கையும் வாழணும் அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு அப்படின்னா மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரங்களுடைய மெதுவாக சில முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. சத்தமாக இல்லாமல், சண்டையாக இல்லாமல், ஆனால் உறுதியாக. எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற பழக்கம் குறையும். உங்கள் மனசுக்கு சரியில்லாத இடங்களில் இருந்து அமைதியாக விலகவும் ஆரம்பிச்சிருவீங்க. இது ஓட்டம் கிடையாது, இது ஒரு சுய பாதுகாப்பு. இப்போது கடக ராசிக்காரங்க சந்திரன் மீண்டுமே பலம் பெற ஆரம்பிக்கும். அதனால் மனசு மெதுவாக தெளிவாகும். எது உங்களுக்கு பாரமோ, எது உங்களுக்கு அன்பு, எது உங்களுடைய கடமை, எது கட்டுப்பாடு, எந்த எல்லை கோடுகள் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். தனிமை இப்போ உங்களுக்கு தண்டனை இல்லை, அது மருந்து. அந்த தனிமையில் தான் நீங்கள் மீண்டும் உங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே மெதுவாக திரும்ப வரும். நான் தான் இப்படி இருக்கேன்னு ஒத்துக்கிற மனசும் உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்து சில உறவுகள் விலகும், அது வலிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைதி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே ஆழமாக இருக்கும். இனி நீங்கள் எல்லாருக்குமே எல்லாமா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களை மதிக்கிறவங்களுக்காக மட்டுமே நீங்கள் உங்கள் மனசை திறந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் முன்னாடி மாதிரி பயந்து முடிவெடுக்க மாட்டீங்க, உங்கள் உணர்ச்சிகளை குறையாக நினைக்க மாட்டீங்க, அது உங்கள் பலம்னு புரிஞ்சுக்குவீங்க. கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னை காயப்படுத்துகிற அன்பு உண்மையான அன்பு இல்லை, உன்னை பாதுகாக்கும் அமைதி தான் உனக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும், இனிமையான வருடங்களாகவும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமா உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.